அதேபோன்று கோவை மெட்ரோ ரயில் திட்டம், சென்னையினுடைய மெட்ரோ ரயில் திட்டம், கிடப்பில் இருக்கிற அந்த மெட்ரோ ரயில் திட்டங்களை, மதுரை ரயில் திட்டங்களுக்குரிய நிதியை வழங்க வேண்டும், அந்த திட்டங்களை துவக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு, அரசியல் நிகழ்வாக வரும் காலங்களில் இடதுசாரிகள், ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் உழைக்க மக்களின் உரிமைகளுக்காகவும் நமது இந்தியாவினுடைய சட்டமரங்களை காப்பதற்கான போராட்டங்களில் நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூடும். அன்றுள்ள சூழலை கருத்தில் கொண்டு எத்தகைய ஜனநாயக சக்திகளுடன் அணி சேர்வது அல்லது எத்தகைய தேர்தல் வியூகங்களை வகுப்பது என்று அப்போது நாங்கள் முடிவு செய்வோம். அந்த முடிவை இப்போது இன்றுள்ள நிகழ்கால அரசியல் சூழலை கணக்கில் கொண்டால் காங்கிரஸ் விலகிவிட்டது, திமுகவும் இந்திய கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என்று அறிவித்துவிட்டது. வேறு சில கட்சிகளும் தாவகாவில் அமைச்சரவையில் அங்கம் வருகிறது. இந்த சூழலில் ஒரு அணியாக அமைந்து போட்டியிடும் சூழல் இல்லை. எனவே வருங்காலங்களில் உள்ளாட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்ற தேர்தலில் எத்தகைய முடிவு மேற்கொள்வது என்கிற வியூகத்தை அந்த சூழலில் நாங்கள் ஒதுப்போம். இப்பொழுதும் சொல்லுகிறோம், திமுக, அதிமுக, தாவேகா ஒரு ஜனநாயக சக்திகள், நாட்டு நலன் கருதி பொதுவான இயக்கங்களில் அவர்களுடன் இணைந்து எங்களால் பணியாற்ற முடியும், பணியாற்றுவோம். எங்களுக்கு அரசியலில் ஒரே ஒரு பகைமுறை RSS, BJP தான். மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு பகைமுறை அல்ல. அவர்களுடன் தேசத்தின் பொது நலன் சார்ந்த, உழைக்கும் மக்களின் பொது நலன் சார்ந்த, வர்க்க நலன் சார்ந்த பிரச்சனைகளில் ஒன்றிணைய முடியும், போராட முடியும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சி தனக்கென்று அமைப்பு நிலைகளை கொண்டிருக்கிறது, அரசியல் முடிவுகளை எடுக்கிறது. ஒருபோதும் தமிழக முதல்வர் ஏன் அவ்வாறு சொன்னார் என்று நமக்கு புரியவில்லை. அவரோடு இந்த 10 ஆண்டுகள் மிக நெருக்கமாக நாங்கள் பழகியிருக்கிறோம். 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த போதும் ஒருபோதும் முதல்வரை சந்தித்த போது, அதாவது முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை சந்தித்த போது ஒருபோதும் எங்கள் உட்கட்சி விஷயங்களில் தலையிட்டதில்லை, எந்த அழுத்தையும் அவர் தந்ததில்லை. இப்பொழுது அவர் பேசியிருக்க கூடாது, அவ்வாறு அவர் பேசியிருக்க கூடாது என்றால் அவருக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சி தன் இயல்பில் கூடி அமைப்பாக கூடி அது வாதிக்கும், அரசியலாக முடிவுகள் எடுக்கும் என்பதை நாட்டு மக்கள் அறிந்திருக்கிறார்கள். அது அவ்வாறு பேசியிருக்க கூடாது. அது நீங்க அவரை கேட்கணும். நாங்க இங்குள்ள சூழலில் ஒரு கூட்டணி சூழல் இப்பொழுது இல்லை. தாவேக்காவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு நாங்கள் செய்கிறோம். அரசியலாக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 108 இடங்கள் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். திமுக ஆட்சி அமைக்கும் சூழல் இல்லை, அதிமுக ஆட்சி அமைக்கும் சூழல் இல்லை, இந்த இரு ஜனநாயக கட்சிகளும் ஆட்சி அமைக்கும் சூழல் இல்லை. எனவே 108 இடங்களை தமிழக மக்கள் வாக்களித்து இடம் தந்திருக்கிற போது ஆளுநர் தாவேக்காவை தான் அழைக்க வேண்டும். அவ்வாறு அழைக்காமல் அவர் காலதாமதம் செய்வது என்பது அரசியல் காய் நகர்த்து. மக்கள் அளித்த தீர்ப்பை கடந்து ஆளுநர் அந்த இடத்தில் வந்து அமர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவும், மீண்டும் ஒரு தேர்தல் திணிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும், எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்கிற காரணிகளை கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிலிருந்து ஆதரவளிக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.